நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய நமது தமிழ் வாழ்வு முறை தொடரில் நம்முடைய இன்றைய தலைப்பு மழலை செல்வம். மழலை செல்வம் என்பது பிள்ளைகள் என்பது இயற்கை நமக்கு ஒரு தம்பதியினருக்கு கொடுக்கும் கொடை. அது மழலை என்பது சிறிது காலம் வரை கிட்டத்தட்ட அது ஒரு பிள்ளையனுடைய, அது மகளோ மகனோ, பிள்ளையனுடைய 5லிருந்து 8 வயது வரை ஒரு குழந்தை என்பது மிகுந்த அன்பின் பார்பட்டது. தந்தை அன்பு, தாயன்பு மட்டுமல்லாமல் சுற்றத்தார், நம்முடைய அருகாமையில் உள்ளவர் மற்றும் நண்பர்கள் மற்றும் சமுதாயத்திலேயே யாரும் வெறுக்காத ஒரு பொருள் என்று எதையாவது நாம் குறிப்பிடுவோமானால் ஒரு கிளுகிளுப்பு என்று சொல்வோமா? அந்தபடி ஒரு கிளுகிளுப்பை யாரும் வெறுப்பதில்லை, அது துன்பமற்றது. அதே போல் ஒரு குழந்தை 8 வயது வரை யாருக்கும் துன்பம் தராதது, யாராலும் விரும்பப்படத்தக்கது. ஒரு சாதாரண அதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் புதுமையாகவே இருக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் அது வேறுபடும். ஒவ்வொரு குழந்தையும் அது தனித்தன்மை வாய்ந்தது. அப்படி எனும்போது இறைவன் படைப்பு என்று சொன்னாலும், இயற்கையின் படைப்பு என்று சொன்னாலும், தூய்மை அதனுடைய தூய்மையை சொல்லவே இயலாது, வார்த்தையால் விவரிக்கவும் இயலாது. அந்த தன்மையில் அது மிகவும், அந்த மழலை என்பது அது சொல்லின் வழியாக நாம் அதை விவரிக்க இயலாது. அப்படியான தூய்மை உள்ள ஒரு பிறவி. ஒவ்வொரு பிறவியும் தூய்மையானது. அது தாயின் வளர்ப்பினால்தான் அது நல்லவராவதும் தீயவராவதும் என்று கண்ணதாசன் கூறுவது போல, அது அதனுடைய வளர்ப்பை பொறுத்து தான் பிற்காலத்தில் அதனுடைய தன்மை அமைகிறது. அடிப்படையில் ஒரு குழந்தை என்பது மழலை என்று சொல்லும்போது இன்னொரு பொருளாக, இன்னொரு நோக்கில் அது அதனுடைய பேச்சும், அதனுடைய குரலும், அதனுடைய குரல் வளமும் எதுவும் சொல்லவே இயலாது. அது அதனுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது என்பது மட்டும் நன்றாக தெரியும். ஆனால் அது எவ்விதமாக வெளிப்படுத்துகிறது என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் அது வேறுபடும். ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த மழலை செல்வங்கள் வீட்டில் இருக்கும் காலத்தே அதுவே ஒரு செல்வம், அதுவே ஒரு போற்றுதற்குரிய ஒரு தன்மை வாய்ந்தது என்பது நன்கு அந்த மழலை என்று சொல்லும்போதே அதிலே அது வெளிப்படுகிறது. அப்படி ஆனால் குழந்தை பேச்சை பெற்று வாழ்ந்து தாய் தந்தையர் அதை பெற்றெடுத்து அதை வளர்த்து பிறகு அதை ஆளாக்கி அதை தம் சமுதாயத்தில் ஒரு ஆற்றல் மிகுந்த மகளோ மகனோ என்று நிற்க வைத்து பெருமை கொண்டு, அதுவும் பெருமைப்படுத்தி, அந்த பிள்ளையும் பெருமைப்படுத்தி நம்மை நிற்க வைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாவது. அவர்களும் மிகுதியாக நன்மை அடைந்து நம்மையும் பெருமையுறச் செய்வது என்பது ஒவ்வொரு வீட்டிலும் நடந்தேறும் விஷயமாகும். எப்பேற்பட்ட நேரத்திலும் ஒரு குழந்தைக்கு தவறான வழியை தாயோ தந்தையோ காட்டுவதில்லை, பாட்டனோ பாட்டியோ காட்டுவதில்லை. அவர்கள் பெருமையுறு விஷயங்களை நடத்தி காட்டும் பொழுது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு குழந்தை என்பது அது வளர்ச்சியிலும் அதனுடைய வெற்றியிலும் என்றைக்கும் மகிழ்ச்சிக்குரியது. அது நம்முடைய பழமையின் புதுமை, நம்முடைய வரலாற்றின் புது படைப்பு. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அதட்டி வளர்ப்பது என்பது மிகவும் தவறானது. பிள்ளைகளை பெருமைப்படுத்தியே நாம் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்மையும் பெருமைக்குரிய நபர் என்று தன்னையும் நம்மையும் கருதி பெருமைக்குரிய வாழ்வுக்கு அது வழிகோலும். எப்பொழுதுமே நெகட்டிவ்
எதுவும் நெகட்டிவாக எதுவும் நாம் சொல்லும் பொழுது அது நெகட்டிவிட்டியாக தான் திரும்ப தரும். அது மாதிரி நம்ம பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணும்போது அது மிகுந்த பயனளிக்கும் தன்மையுடையதாகவே நமக்கு வந்து சேரும். எதுவாகினும் நன்மையை நாம் பெற்றிருக்கிறோம், நல்ல பிள்ளையை பெற்றிருக்கிறோம், நல்ல வளர்ந்தோங்கி சிறக்க நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று நினைக்கும் பொழுது அதுவே ஒரு மகிழ்ச்சிக்குரியது, பெருமைக்குரியது. எனவே கடனாளியிடம் பணத்தை கொடுப்பது, கடன் வாங்கியவரிடம் பணத்தை கொடுப்பதற்கு கஷ்டப்படுவது போன்ற தன்மை இல்லாமல் நாம் கடனோ என்றோ பிள்ளையை பெற்றுக்கொள்கிறோம். கடன் அல்ல, அது நமக்கு இயற்கை தரும் வரம். அதே போல் நாம் அது நம்ம ஒரு எவ்வித நெகட்டிவிட்டிக்கும் இடமே இல்லாத ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது என்றால் பெற்றோர் என்ற தன்மையில் நாம் இருக்கும் பொழுது தான். ஒரு மகனோ மகளோ நமக்கு கிடைத்த பிறகு நாம் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த நேரத்து பாசிட்டிவிட்டி, ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அந்த வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் என்பது ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் ஒரு வீட்டில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மகனோ மகளோ ஒரு ஒரு நல்ல வரம், இறைவனோ இயற்கையோ நமக்கு தரும் வரம். அதை போற்றுதும் என்று கூறி இன்றைய தலைப்பு இத்துடன் நிறைவடைகிறது. தயவுகூர்ந்து நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். இத்துடன் இன்றைய நமது தமிழ் வாழ்வு முறை தொடர் நிறைவடைகிறது. இந்த தொடர் வளரும், மிகும் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.